குடிடா வாசு. டேய், என் பொண்டாட்டி நல்லவட. அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. அவளை பத்தி யாராவது தப்பா சொன்னீங்க, அப்புறம் கொன்னே புடுவேன். கொலை பண்றதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுடா. ஏண்டா அந்த மணியரசாவது உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி என்னடா உன் பொண்டாட்டிக்கும் மணியரசுக்கும் ஒரு இது சொல்ற? ஏண்டா மச்சான், முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சிக்கல் இல்லாம பாத்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி நகையை அடகு வச்சு ஊரே சிரிச்சு, இதெல்லாம் தேவையா மச்சான் நமக்கு? சொல்லு. சரி சரி, புடுறா புடுறா மச்சான், குடி. அட புடுறா. டேய், என் பொண்டாட்டி நல்லவில்லடா, துரோகி. அவ என்னை ஏமாத்திட்டடா. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்லயே தங்கிட்டா. அவ தலைவலின கூட மணியரசை தான் கூட்டிட்டு போற. அவனதான் அவன் நம்புற. டேய், அப்புறம் எதுக்குடா அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்? சொல்டா. டேய் சொல்டா. டேய் சொல்லுங்கறல. எதுக்கு அவன் என்ன அப்புறம் எதுக்கு அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்? நான் சொல்றது கேளு வாசு. நீ ரொம்ப பாவண்டா. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. புருஷனா அத்துவிட்டு வந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்தா சரி, ஓகே. அப்புறம் எதுக்கூட மாஜி புருஷன் வீட்டுக்கு பக்கத்திலே கொடுத்தன வச்சா? நீ அவளை நம்பின, அவ உன் முதுகுல குத்திட்டால. தப்பா சொல்றியா? அவளை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவன் நெருப்புடா. சரி சரி, அவளை யாராவது உரசுனா அப்படியே எரிச்சிருவேன். கொலையும் செய்வ பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என் பொண்டாட்டி பத்தினிடா, பத்தினி. ஐயோ மச்சான், நீ இப்படி பேசுனா அப்படி பேசுற, அப்படி பேசுனா இப்படி பேசுற. ஏண்டா சோகத்தை மறக்க தான் தன்னடியை கூட்டிட்டு வந்தோம். இதுவே உனக்கு சோகத்தை அதிகமாகிடும் போல இருக்க. உனக்கு ஓவர் ஆகி போச்சு. கிளம்பு கிளம்பு. வர சொன்னா வரணும், போக சொன்னா போகணுமா? சொல்றது கேளு. வாடா வந்தான். எங்கடா போறேன்டா? விடுங்கடா. என்ன நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். விடுங்கடா. என்னை விட்டு அவளும் போயிட்டா. விடுங்கடா. என்ன நான் போறேன்டா. என்ன நிம்மதியா இருக்க விடுங்கடா. தொல்லப்படாங்க. நான் போறேன். என்னடா போடா. டேய் போங்க. கவிதா, அழாதம்மா. நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிறத பத்தி யோசிப்போம். நீ முத்தழகியை விட்டு வந்தது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் வீட்டுல போய் தனியா என்னமா பண்ண போற? இல்லைண்ண, பக்கத்து வீட்டுல தான் பேபி இருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. வயசானவங்களுக்கு நான் இருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் அங்க போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் இருக்கும். சரி. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. மூணு நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள.
ஒரு மூணு முடிச்சால முட்டாளான கேளு இந்திரங்கட்டதும் பின்னால இந்திரங்கட்டதும் பாத்தியா பாத்து போயா போயா சந்திரங்கட்டதும் பொன்னால காலம் இல்ல நான் இருக்கேன் சேருக்குள்ள ஏற்றி போயிட்டே இருப்பேன். அண்ணே என்னம்மா அது அது வாசுண்ணே. அண்ணே வண்டி நிப்பாட்டுங்க. நான் இருந்த வாசு வாசு ஐயோ யாரு? வாசு வாசு. வாசு என்ன வாசு இது? நடு ரோட்ல இப்படி அசிங்கமா இதெல்லாம் நல்லவா இருக்க? நல்லா இல்லதான் என்ன பண்றது என்னால தாங்க முடியல. உங்க வேதனை எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு நடந்தா நல்லாவா இருக்கு? இது பாருங்க, உங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் புருஷன் கூட இப்ப ஜெயில தான் இருக்காரு. நானும் துக்கத்தை மறைக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு ரோட்ல சுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? வாசு இது பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த செல்லமா தான் காரணம். ஒண்ணு விட்டு தம்பி அயோக்கியன்னு தெரிஞ்சும் அந்த சிவரஞ்சனி அவன் கௌரவத்துக்காக போராடுறா. ஆனா அந்த செல்லமா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டா. அவங்களும் தன் புருஷனோட வாழ மாட்டாங்க, மத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க. என்ன போலாம் வாசு, வீட்டுக்கு போலாம். நீங்க முதல்ல இப்படி ஆட்டோல ஏறுங்க. வாங்க வாங்க வாசு. வாசு. வாசு ஐயோ வாங்க வாசு. போங்க. சொல்லுங்க. ஹார்பருக்கு அனுப்ப வேண்டிய கார்மெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி, ஆனா என்ன ஆனா? எல்லாத்தையும் செக் பண்ணி கண்டெய்னருக்கு அனுப்பணும் மேடம். ஆனா வாசு இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். என்னாச்சு? தெரியல மேடம். ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா யாருமே அட்டெண்ட் பண்ணல மேடம். சரி, நீங்க போனை வைங்க, நான் என்னுடைய நம்பர்ல இருந்து ட்ரை பண்றேன். ஓகே மேடம். கடல்சார் பொரியல். அது இப்போ கடல்ல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். வாசு, என்ன பண்றாங்க? வாசு, டேய் என்ன பாருடா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா? என்னடா ஆச்சு உனக்கு? வாசு, வாசு பாருடா வாசு. விசாகம், வாசலே நிக்க வச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். உள்ள கூட்டிட்டு வா. வாடா. பாத்துமா, பாத்துமா. ஏன்டா உனக்கு இந்த பழக்கம்? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் இருந்த பிள்ளை இப்படி ஆயிட்டானே. ஐயோ கடவுளே. அம்மா கவிதா, கொஞ்சம் விசிறி எடுத்துட்டோமா? அங்க இருக்கு, எடுத்துட்டோமா? என்னங்க பேபி? வாசு, ஆமா, நாங்க ஆட்டோல வந்துட்டு இருந்தோம். வர வழியில வாசு இப்படி ரோட்ல தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருந்தாருமா. நல்ல வேளை நாங்க பார்த்துட்டோம். விழுந்தா அடிப்படை போகுதுன்றதுக்காக தான் நாங்க கூட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டோமா? கவிதா, கொஞ்சம் தண்ணி எடுத்து. ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இப்படிதாம்மா வர வழி ஃபுல்லா அமுதான் புலம்பிட்டே இருந்தாப்ல. ஒன்னே ஒண்ணுன்னு பெத்த அது இப்படி லோல் பண்ணிட்டு இருக்கேன். டேய் வாசு, இந்தடா இந்த வாசு கொஞ்சம் தண்ணி குடிப்பா. இந்த கொஞ்சம் டேய் கொஞ்சம் தண்ணி குடிடா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, விட்டுருங்க, தூங்குனா எல்லாம் சரியாயிடும்.
ஐயா கொஞ்சம் கை கொடுங்க, உள்ள படுக்க வைப்போம். பாத்து 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 ஏய், விடு. கடவுளே. பார்த்து பார்த்து. விடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் நடக்குது. பேபி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எனக்கும் மனசு சரியில்லை. உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம் தான் நான் இங்க வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வர வழியில அம்மா, வாசு தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். பத்திரமா பாத்துங்க, நான் கிளம்புறோம். வாமா, நீ கிளம்பு, நான் எடுத்துட்டு வரேன். வரேன் பேபி. வரமா. ஹலோ, நான் விசாகம் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. நீ உடனே கிளம்பி இங்க வா. ஏங்க எதை பத்தி? ஹலோ ஹலோ, ஹலோ. என்னன்னு தெரியலம்மா, வாசு போன் எடுக்கல. இன்னைக்கு சரக்கெல்லாம் ஹார்பருக்கு போயே ஆகணும். நீங்க வாசுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சுமதி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி கையெழுத்து போட சொல்லுங்க. ஓகே மேடம். அப்புறம் எல்லாமே முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்துடுவேன். நீங்க கரெக்டா பாத்துங்க, சரியா? சரிங்க மேடம். பாத்துப்பா. இப்படி உட்கார் உட்கார். கொஞ்சம் மோர் குடுமா. டேய், ஐயோ, ஏன்டா இப்படி இம்சை பண்ற? டேய், ஏந்திரா, கொஞ்சம் மோர் குடுறா. இந்த இந்த கொஞ்சம் கூட மோர் குடு. கொஞ்சம் குடி. குடுமா. போது விட்டுருமா, அப்புறம் வாந்தி எடுத்துட்டு போறேன். பாத்துட. என்ன பண்ணுவேன்? இதுக்குதான் இந்த ஊரே வேணான்னு தலைப்பாரா அடிச்சுக்கிட்டேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உண்மையிலேயே வாசு மேல எந்த தப்புமே இல்ல. வேலை பாக்குற இடத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசினா அவன் தான் என்ன பண்ணுவான்? நீ வீட்டுக்குள்ளே இருக்க, அவன் ஆம்பளை 4 இடத்துக்கு போறவன், மனசு உடஞ்சு போய் குடிச்சிட்டு வந்துட்டான். இப்படியே விட்டுட்டா குடிச்சு குடிச்சு நாசமா போயிடுவாமா. இல்லண்ணே, இன்னையோட ஒரு முடிவு கட்டி ஆகணும். வரட்டும் அந்த வடமலை. அவன் இன்னைக்கு 2ல 1 சொல்லாம இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியாது. இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான். போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். பாத்தீங்களா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அண்ணே, நீ இவனை கொஞ்சம் பாருங்க. இதோ வரேன். நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். எப்ப போன் பண்ண, நீ எப்ப வர? என்ன, ஏதாவது பிரச்சனையா? உன் தங்கச்சி என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அன்னையில இருந்து பிரச்சனை தானே. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க?
வாசு எங்க? வாசு உள்ள இருக்கா, போய் பாரு. உன் தங்கச்சியால என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பாரு. பாரு என் பையனை எப்படி உருக்குலைஞ்சு போயிருக்கான்னு பாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பையன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். இன்னைக்கு ஆபீஸ்ல யாரும் அமுதாவை கிண்டல் பண்ணிருக்காங்க. தகராறாய் அவங்கள போட்டு அடிச்சிருக்கான். வருத்தத்துல வர்ற வழியில குடிச்சிருக்கான். ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். கவிதாவும் அவன் அண்ணனும் சேர்ந்துதான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. என்னப்பா, என்னமோ நீ பாட்டுக்கு வந்து அவனை பார்த்து நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. உன்னை அவனை பார்த்துட்டு போறதுக்கு வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகும்.